சார் ஒரு வருட காலம், ஆமா சார், ஒரு வருட காலம் இருக்குது சார். ஆமா, இந்த ஓராண்டு காலம் இருப்பதற்கு முன்பாக ரொம்ப அவசரமாக இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்லாம இந்த ஸ்டேட்ல இவங்க இவ்வளவு அவசரமாக, பிஜேபிக்கு அவசரம் இருக்கலாம், ஆனா அதிமுகவிற்கு என்ன அவசரம் சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. நீங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் சார், ஹலோ கேக்குது சார்? கேக்குதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடியவர். என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பாரத பிரதமர் மோடி பக்கத்துல உட்கார்ந்து முதுகுல குத்திட்டார் பழனிசாமி. ஓகே, அதைதான் அண்ணாமலை சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். அண்ணாமலை பச்சை துரோகி, ஏமாத்திட்டார், பக்கத்துல போய் உட்கார வச்சேன் கஷ்டப்பட்டுன்னு சொன்னார். ஆனா அமித்ஷா அப்படி இல்லை. உங்களுக்கு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஆட்சியை கவுக்கணும், எப்படி அவர் ஆட்சியை கொண்டு வரணும், அந்த ஸ்டேட்ல அந்த ஆட்சி எப்படி இருக்கும், இதையெல்லாம் அவர் கரெக்டா கணக்கு போட்டு செய்யக்கூடியவர். ஆகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு இவர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், எப்படி வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் இவர் மாறுவாரு, நம்மள பார்க்க வந்ததே திருட்டுத்தனமா தான் பார்த்தாரு இவரு, சோ அதனால உண்மையை சொல்லல அப்படின்னு வெளியில வரும்போது ட்வீட் போட்டார். இப்ப என்ன முடிவு பண்ணாரு, நேரா போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும், இங்க உட்கார்ந்து இந்த கூட்டணியை அறிவிச்சிட்டாரு. அவருக்கு தேவை தமிழ்நாட்டுல எப்படியாவது பேஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், பிஜேபி வர மாதிரி பண்ணணும்ன்றது ஐடியா பண்ணது. ஆனா நீங்க அரவிந்த் சொன்னதுதான் கரெக்ட். இவங்களுக்கு என்ன சார் தேவை, நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லார்டையும் சண்டைக்கு போறது, என்ன 6 மாசம் கழிச்சு பேசலாம், இப்ப பேசாத, அதெல்லாம் கேட்காத, போ, என்கிட்ட பேசக்கூடாது, நீங்க 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் பத்தி எல்லா கட்சியும் பேசுவோம், என்கிட்ட என்ன பேசுறது, இதெல்லாம் துள்ளுன்னு துள்ளினாரு. அப்படியே இது மாதிரி என்னது, இந்த ஆடுகுட்டி தலைய அப்படி குனிஞ்சிட்டு இருக்கு, அது மாதிரி மேடையில உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு எல்லாத்தையும், என்டிஏ கூட்டணின்றாரு. இல்ல சார், வாயை திறந்து மைக்க வாங்கி இங்க என்ன தலைமை தாங்க சொல்லியிருக்காங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா கூட்டணின்னு சொல்றதுக்கு முடியலையே சார், இவரால தைரியம் இல்லையே. அண்ணாமலையாவது மைக்க வாங்கி பேசினாரு, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதை கூட சொல்றதுக்கு இன்னொரு கட்சியினுடைய தலைவருக்கு உங்களுக்கு யோகியது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்க போய் மாட்டீங்க, எந்த சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப வேதனையா இருக்கு அரவிந்த். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வராதுக்கு முன்னாடி அவர் வேற ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு, குருமூர்த்தி சாரா வீட்டுக்கு போனார். இந்த குருமூர்த்தி சார் என்ன சொன்னார் உங்களுக்கு முதல்ல தெரியும், ஏடிஎம்கே லீடர்களை பத்தி என்ன பேசினார்னு தெரியும். ஆகவே ஷிண்டே கதை தெரியும், கர்நாடகா 24 எம்எல்ஏ வெளியேற்றி காங்கிரஸ்ல இருந்து ஆட்சியை கவிழ்த்தது தெரியும். இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னா போச்சு அதிமுக ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி. சார் அசம்பிளியில உட்கார்ந்து நிதியமைச்சர் சொல்றாரு, மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ன்றாரு. அப்ப நீங்க ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க, உங்க தலைவரை ஏன் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? என்னுடைய வாழ்நாளில் தோற்றதே கிடையாது, முடிசூடா மன்னனாக இருந்தேன் நான் தோற்றது என்பது கிடையவே கிடையாது சரித்திரத்துல. அப்படி இருந்த நான் தோற்று போய்விட்டேன், பிஜேபி தான் காரணம், இது ஓட்ட வண்டி ஓடவே ஓடாது. யாரு, அண்ணன் ஜெயக்குமார் இன்னைக்கு எப்படி மாத்தி கீத்தி பேசி பாக்குறாரு. ஓஎஸ் மணியம், நான் தீ குளிச்சு காமிக்கிட்டுமா, இல்ல யாராவது தீ குளிக்க சொல்லட்டுமா, ஏங்க இல்லைன்னா நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு அவரு. அதுக்கு அடுத்து கேபி முனுசாமி, இப்ப மாத்திரம் இல்லைங்க, 2026லயும் கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 1 2 3 4வது இன்னொருத்தர் இருக்காரு. அப்புறம் இவரு வந்துட்டாரு இப்ப பிக்சருக்கு, யாரு, பொன்னை அண்ணன். அதான் ரொம்ப சூப்பர் அரவிந்த். என்னன்னு கேட்டீங்கன்னா சார், திருடர்கள் திருந்திட்டாங்க சார், ஒரு அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி அவகாசம் கொடுக்கணும். அதனால அவங்க திருந்திட்டாங்க, ஒரு தடவை நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம், மும்மொழி கொள்கை திட்டத்தை எல்லாம் வர வர ஏத்துக்குவாங்க சார். யார திருடர்கள் சொன்னார்னு அவரை போய் தான் சார் நம்ம கேட்கணும். எவ்வளவு வேதனையா இருக்கு சார். இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எப்படி இருந்த கட்சி, அம்மா இருக்கும் பொழுது, தலைவர் இருக்கும் பொழுது இப்படி ஆகி போச்சு அரவிந்த், ரொம்ப கேவலமா போயிடுச்சு. ஆக நீங்க இந்த தலைப்பை எடுத்து கேட்டீங்க பாருங்க, என்ன அவசரம் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு நம்பிக்கை இல்லை பழனிசாமி மீது, அதுதான் முக்கியமான காரணகட்டம் அவசியம். நான் இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, மிஸ்டர் விஜயோட போய் சேர்ந்துருவாருன்னு. விஜய் சேர்த்துக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இல்லை இவரை.
விஜய் சேர்த்துக்க மாட்டார் இவரை. ஆகவே ஒண்ணுமே வாயை திறந்து பழனிசாமி பேசவே மாட்டேன்றார். கப்சிப்னு அமைதியா இருக்காரு. அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டு விட்டார். மக்கள் எல்லாம் பேசுறது இந்த இடி, இன்கம் டாக்ஸ். முதலமைச்சரே சொல்றாரு, 2 ரைடு பார்த்து பயந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பதில் சொல்லணும் இல்ல, நாங்க ரைடு பார்த்து பயப்படல அப்படின்னு. இல்லை 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 இல்லை, பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை என்று சொன்னவர்கள் அடிபணிந்து காலையில விழுந்து ஒரு படத்துல தீவிர படத்துல புகழேந்தி சார் காமிச்சிட்டு புகழேந்தி சார் என்னன்னா, இந்த இவங்க உட்காந்து பேசுனது எல்லாம் ஓகே, பட் எதுவும் பேப்பர் வந்து அபிஷியலா சைன் ஆன மாதிரி தெரியல. இல்ல நான் கேட்டுறேன். ஹோம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்துருச்சு சார். இதுக்கு பின்னால இவர்கள் வந்து ஒருவேளை மனம் கசந்து நாங்க கூட்டணி விட்டு வெளியில வரோம்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இன் ஃபியூச்சர்ல இருக்கா? தேர்தல் நீங்க பழனிசாமியை நம்பவே முடியாது. பழனிசாமி எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்றதுலாம் தெரியாது. ஆனா ஒண்ணு, பழனிசாமி பிரதமர் மோடி ஏமாத்தலாம், அமித்ஷா இந்த வேலையெல்லாம் ஆகாது. பழனிசாமி என்ன கதிக்கு போவார்னு அப்புறம் தான் தெரியும். ஆகவே அவர் ஒரு பாலிட்டிஷியன், ஒரு மாதிரி பாலிட்டிஷியன் அமித்ஷா. 14 ஸ்டேட்ல பிஜேபி இருக்கு, அது எப்படி கொண்டு வந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆகவே இவரு கண்ணில் விரல விட்டு 1000 பழனிசாமி வந்தா கூட அமித்ஷா ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கிளியர் கட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமேல் சார் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, பதிவு பண்ணிக்கோங்க, 100 சீட்டை வாங்கிடுவாங்க. அவங்க கூட்டணி கொடுத்துக்கிறோம்னு சொல்லி 100 சீட்டை வாங்கிட்டு 134 சீட்ல நில்லு பழனிசாமி, உனக்கு போதும், 100 சீட்ல நான் பாத்துக்கிறேன்னு வாங்கிடுவாங்க. ஷிண்டே கதையிடும் மகாராஷ்டிரா மாதிரி. ஏதாவது ஒரு லீடிங் அது இது வந்து இவங்க பக்கம் லீடிங் வந்ததுன்னா ஓரம் கட்டிடுவாங்க ஃபுட்பாத்ல. இதுதான் நடக்கும். ஓகே சார், ஓகே.